வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செடிக்கு எப்படி முறையாக தண்ணி பாய்ச்சறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு செடி இருக்குன்னா அதாவது தண்டு பகுதியிலே தண்ணி ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகுனா அங்கே வேர் ஃபுல்லாமே என்ன ஆகுனா நல்லா லூஸ் ஆயிரும். ஒரு பில்டிங்னு எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்கில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங் மேலே டாப்பே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே நீங்கள் பேஸ்மெண்ட்டே வீக்காக இருந்துச்சுன்னா இப்படி அது மாதிரி செடியும் கீழே நீங்கள் வேர்லேயே அப்படி தண்டு பகுதியிலே தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் ஃபுல்லாக லூஸ் ஆகி குறகுறன்னு ஆயிரும். அப்போ வேரால் கரெக்டாக வந்து பிடிச்சி நிற்க முடியாது. அப்போ என்ன ஆகுனா, மேலே காய் வச்சாலும் ஒரு காய்கறி செடி வச்சுருக்கீங்க, ஒரு கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கேன், அதில் என்ன இப்படி தண்ணி விட்டோன்னே என்னென்னா ஒரு பூ பூக்குது, ஆனால் கீழே விழுந்தது நம்ம தோட்டத்திலேயே. அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 கத்திரிக்காய் செடிக்கு நடுவில் ஒரு குழி எடுத்திருக்கேன். அதில் என்ன பண்ணேன், தண்ணி பாய்ச்சுறேன். சாணி உரம், அந்த மக்கின சாணி உரம் போட்டு அதுக்கு மேலேயும் தண்ணி பாய்ச்சுறேன். பாய்ச்சும்போது என்ன ஆகுனா, 2 செடிக்கு நடுவில் தண்ணி பாய்ச்சும்போது நல்லா உரியுது தண்ணியை. அந்த 2 செடியும் சேர்ந்தே உரியுது. உரியும்போது என்னன்னா நல்லா வேர் வந்து நல்லா அடர்த்தியாக போய் வேர் வந்து உறிஞ்சிடுது. இதே நம்ம அப்படியே தண்டு பகுதியிலே மேலே ஸ்டெம்முலேயே மேலே ஊற்றிட்டோம்னா வேர் கரெக்டாக அப்படியே வேர் மேலேயே ஊற்றிடும். ஆனால் குறகுறன்னு ஆகி மண்ணே லூஸ் ஆகிடுது. அதனால் காய வைக்க மாட்டேங்குது, பூ பூத்தான் விழுந்துடுது. இதே ப்ரோ நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் மாடியில் அப்படின்னா, நீங்கள் ஒரு எந்த செடி வச்சுருந்தாலும் சரி, அந்த செடி தண்டுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் வச்சுக்கோங்களேன், அந்த கேப்பில் வந்து தண்ணி விடுங்க அந்த ஸ்டெம்முலேருந்து. அப்போ தண்ணி ஊற்றிங்கன்னா வேர் லூஸ் ஆகாது, செடி நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இது மாதிரி உங்கள் வீடு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பிளான்ட்ஸ் அண்டு ஃபிஷ்ஷஸ் பற்றி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரைக்கும் பாய்.